ரசிகர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த கூடான கூடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ மாட்டுக்கு 5 பேர் தான் அனுமதி, கேட்ல இருக்கிறவங்களுக்கு மாட்டுக்கு 5 பேர் தான் அனுமதி, டீமுக்கு 15 பேர் தான் அனுமதி. இந்த வடமாடு மஞ்சள் நிகழ்ச்சியுடைய 4வது சுற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிற சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா அவர்கள் கொம்பன் காலைக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்காக பல்வேறு பணிகளுக்கிடையே அழைப்பை ஏற்று வருகை புரிந்து மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் மாங்குடி அவர்களும் அவர்களோடு இணைந்து கோவிலூர் ஒன்றிய கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சியினுடைய TRM அழகப்பன் அவர்களும் மேலமானம் சங்கர் அவர்களும் மேலமானம் அருள்ராணி அவர்களும் ஆலங்குடி நமச்சிவாயம் அவர்கள் மைதானத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அப்பா வளர்த்த கட்டிடலாமா? மாடு கீழே இருக்கிறாங்க அப்படி தேவையான கொஞ்சம் வழியை விடுங்கப்பா. இங்க கிரவுண்ட்ல வார்த்தை கட்டி சொல்லுங்க. அதே டாடாஜி எடுத்துருங்கண்ணே. மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்கு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் மாங்குடி அவர்களும் கோவிலூர் ஒன்றிய கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சியினுடைய அண்ணன் அழகப்பன் அவர்களும் ஏர்வாப்பட்டியை சேர்ந்த நமச்சிவாயம் அவர்களும் மேலவாரம் நடுத்தரு சங்கர் அவர்களும் மேலவாரம் அருள்ராணி அவர்களும் மைதானத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இங்கே வர சொல்லுங்க, இல்லாட்டி இங்கே வர சொல்லுங்க, இங்கே வர சொல்லுங்க, தப்பி இங்கே வர சொல்லுங்க. வேலைக்கு முன்னாடி இங்கே வாங்க, இங்கே உட்காரக்கூடாது. மூர்த்தி உட்கார்ந்து இங்கே வாங்க, மூர்த்திக்கு ஒரு இடம் கொடுங்கப்பா. தம்பி அந்த உட்கார்ந்துருக்காரு, அப்போ கொஞ்சம் மேலே ஏறிடுங்க. தம்பி மாட்டுக்கார மாட்டுக்கார கயிறு வச்சிருக்கு மேலே, கொஞ்சம் மேலே ஏறி உட்காரு, மேலே ஏறி உட்காரு. தம்பி கேமராமேன் மேலே ஏறி உட்காரியா, கயிறு வச்சிருக்காங்க, கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. 47ஆம் ஆண்டாக நடைபெறுகிற மாபெரும் வடநாடு மஜோரிட்டி விழாவிற்கு வரவு புரிந்து சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் ராஷ்டிரிய ரத்னா டாக்டர் பி ராஜசேகரன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக இது கரம்பு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். சமயத்திலே ஆடு களத்திலே வருகை புரிந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சவரக்கோட்டையை சேர்ந்த KT கோடேசன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்க அனுப்பப்படுமா. சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான வேட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காரைக்குடி காங்கிரஸ் கட்சியினுடைய நகர செயலாளர் மரியாதைக்குரிய சோரவட்டையை சேர்ந்த KT கோடேசன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களை வருக வருகின்ற என்போடு அழைக்கப்படுகிறார்கள். மேலும் வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல ராஜசேகரன் அவர்களையும் அவரது முதல்வர் அவர்களையும் மற்றும் அவர்களுடன் வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் மேலமான வடமாடு குழு சார்பாக ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் நாராயணன் அவர்கள் சார்பாகவும் வருக வரவேற்று என்போடு அழைக்கப்படுகிறார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டைச் சேர்ந்த கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவர்களது கொம்பன் காலை. அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசத்தை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே
தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மேட்டுப்பட்டியை சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேலமாகணும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையிலே 27ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவலூர் ஒன்றிய கவுன்சிலர் கேஆர்எம் அழகப்பன் அவர்கள் சார்பாக 500 சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். மாடுபடி வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அரசு அனுமதியோடு நடைபெறுகிற மஞ்சள் விழா, எனவே தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக கலந்தான காத்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு பிஏஎஸ் ஆர்மி அவரது வீராகாலை. அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் மணப்பட்டியை சேர்ந்த பன்னீராஜா குழு வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். செங்கல்பட்டு எஸ்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினுடைய டைரக்டர் மண்ணில் மைந்தர் டாக்டர் ராஜ் நாராயணன் அவர்கள் சார்பாக ₹1000 இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவரது கொம்பன் காலை. அந்த காலை எப்படி பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம், வெற்றி செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டியை சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா? சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேலமாகனம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக தம்பி தம்பி வாங்க, 5 பேர் வாங்கயா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போயா, இளவட்ட பிள்ளை டக்குன்னு எந்திரிச்சா. பரிசந்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மயில்ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவர்களது கொம்பன் காலை. அந்த காலை எப்படி பிடித்து பரிசு வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு மேட்டுப்பட்டியை சேர்ந்த பால்பாடி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மாடு களம் இறக்கப்பட்ட 5 நிமிடங்கள் நிறைவேறிந்து விட்டன. பரிசத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டியை சேர்ந்த பால்பாடி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மயில்ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவர்கள் கொம்பன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா? இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு பிஏஎஸ் ஆர்மி வீராகாலை. அந்த காலை அடைப்பதற்கு மணப்பட்டியை சேர்ந்த பன்னீராஜா குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் கருண் நினைவாக சேலம் வேளாளம் காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அந்த காலை அடைப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் மாவீரன் சிலைக்கட்டி அம்மன் வீரர்கள் மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு மேலமாகணும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக 27ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் 4வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை மயில்ராயன் கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவரது கொம்பன் காலை.
அந்த காலை எப்படியும் முடித்து மதுரை மாவட்டத்திற்கு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி செல்வோம் என்று ஒரு நோக்கத்தோடு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மேட்டுப்பட்டியை சேர்ந்த பால்பாண்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலைனா இதுல எங்க பாத்துருவான் எல்லாரும் விசில் எடுத்து கைதட்டுங்க. அமைதியா இருக்க மஞ்சள் ரேட்டு மாதிரியே தெரியல. வேற அவர்கள் விசில் அடிங்க. உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள். சீட்டி அடிங்க கைதட்டுங்க. காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்துருவான். நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தொடர்ந்து 27 ஆண்டுகளாக தன் மண்ணிற்கு பெருமை சேர்த்தின விதமாக மேல மாகாண கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக தொடர்ந்து 27 ஆண்டுகளாக சிறந்த காளைகளை மட்டும் பங்கு பெற செய்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமாடு திருவிழாவில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயங்கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி முத்து ராஜா அவர்களது கும்பன் காளை. அந்த காளையினை நாங்கள் கட்டாயம் முடித்தே தீர்வோம். முடித்து சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் டாக்டர் B.R. ராஜசேகரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 1001 ரூபாய் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். விழா கமிட்டியாளர்கள் சார் ஒன்றல்ல இரண்டல்ல 5001 பரிசு தொகை. அத்தனை ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவித்த வண்ணமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு கட்டாடி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மேட்டு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோயிலூர் ஒன்றிய கவுன்சிலர் ஆனால் அழகப்பன் அவர்கள் சார்பாக ரூபாய் 500 சிறப்பு பரிசு. டாக்டர் ராஜநாராயணன் அவர்கள் சார்பாக ரூபாய் 1000 சிறப்பு பரிசு. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் சார்பாக ரூபாய் 1000 சிறப்பு பரிசு அறிவித்திருக்கிறார்கள். எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த பண்ண உள்ளன. காலை களமிறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேற்றது. காலை களமிறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை விரும்புச்சியோடு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. பரிசு தொழிலில் சிறப்பு பரிசுகளை வருவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மேட்டு பட்டியா கட்டாடி பட்டியா கட்டாடி பட்டி முத்து ராஜா அவர்களது கொம்பன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்திரம் ஜோர கைத்திரி உற்சாகப்படுத்துங்க பாத்திரம் ஜோர கைத்திரி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீக்கிரம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் மறக்க புழுதி மறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் மயில்ராயங்கோட்டை நாட்டை சேர்ந்த கட்டாடிப்பட்டி முத்து ராஜா அவர்கள் ரொம்பன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலையை நாங்கள் கட்டாயம் குறித்தே தீர்வோம். குறித்து அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வாடிவாசல் என்றாலே வெளிவிரட்டு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளையா வெடிப்பு மிக்க வீரர்களா காளையா காளையர்களா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தில் இழந்திருப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு PAS ஆர்மி வேதா அவர்களது காலை
அந்த வேலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடமாறுமுறை மணப்பட்டி வன்னி ராஜா குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தயார் நிலையில் இருக்கும்படி மேடு கேட்டுக் கொள்கின்றார். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டாக்டர் ராஜ் நாராயணன் அவர்கள் சார்பாக 1,2,1001 ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் டாக்டர் B.R. ராஜசேகரன் அவர்கள் 1001, கோயிலூர் ஒன்றிய கவுன்சிலர் அழகப்பன் சார்பாக 501, விழா கமிட்டியாளர் சார்பாக 1,2,5001 அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? சிவகங்கை மாவட்டம், அமராவதி நாடு, மேல மாவட்டம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உழவர் தின விழாவை முன்னிட்டு 27ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே சமயம் 4வது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாட்டைச் சேர்ந்த கட்டாணிப்பட்டியைச் சேர்ந்த முத்துராஜா அவரது கொம்பன் காலை. அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பால்பாட்டி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு PAS ஆர்மி வேதா காலை. அந்த காலை அடக்குவதற்கு மணப்பாட்டியை சேர்ந்த பன்னீராஜா குழு வீரர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா? மேலகட்ட மாட்டிற்கு புதூர் இளம் நாட்டார்கள் சார்பாக ரூபாய் 500 சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். PVS டிராவல்ஸ் மேலமான குட்டி அவர்கள் சார்பாக ரூபாய் 200 சிறப்பு பரிசாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் ஐயா PR அவர்கள் சார்பாக ரூபாய் 1000, மண்ணின் வைத்தர் டாக்டர் ராஜ் நாராயணன் சார்பாக ரூபாய் 1000 சிறப்பு பரிசு, கோவிலூர் ஒன்றிய கவுன்சிலர் அழகப்பன் சார்பாக ரூபாய் 500 சிறப்பு பரிசு அறிவித்திருக்கிறார். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். சீட்டி எடிய கைதட்டுங்கள், ஆரவாரம் செய்யுங்கள், கைதட்டுங்கள், சீட்டி எடியுங்கள். வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற நம்மெல்லாம் தனி சிறப்பினை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற மயில்ராயன்கோட்டை நாட்டைச் சேர்ந்த கட்டாணிப்பட்டி முத்து ராஜா அவர்கள் கொம்பன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. காளையா காளையர்களா போட்டினா விளையா போட்டி அப்ப எதிர்த்து விளையக்கூடாது. காளையா காளையர்களா தம்பி யதார்த்தமாக கீழே விளையக்கூடாது. விதிமுறை பின்பற்றுங்க. பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காளையர்களா? மதுரை தம்பி அங்க பாரு, பூர்த்தி இங்க பாரியா, நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் விதிமுறை என்ன விடுத? உனக்கு நீ சொல்லலாமா தம்பி? விதிமுறை எல்லாம் ஒரே ஆள் தான். விதிமுறை தவிர்த்து யாரும் கீழே விழுவக்கூடாது. யதார்த்தமா விழுவதும் தெரியும், மாடு விரட்டி விழுவது நல்லா தெரியும். பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, மயில்ராயன்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் அழைப்பை ஏற்று வருடப்பிறகு சிறப்பித்திருக்கிற என்எல் பேருந்துடைய உரிமையாளர் துரைப்பாண்டி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வருவ என வரவேற்கிறோம். நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன, காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? போட்டினா இதுலையா போட்டு அருமையான சொல்ற கடைசி 3 நிமிடங்க வீரர்களே, கடைசி 3 நிமிடங்க. பரிசுத்தை வெல்ல போவது காளையா காளையர்களா? போட்டினா இதுலையா போட்டு எல்லாரும் பேர விசுவாசிக்க வேண்டுங்க. ரசிக பெருமக்கள் உற்சாகப்படுத்துங்க, வீட்டி அடியுங்கள், கைவேட்டுங்க. காலையின் சிறந்த காலை
வீரர்களின் சிறப்பான வீரர்களா பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையிலா சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் மேற்கு கட்டிக்கு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது.